ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? ஆபாச பட நடிகைக்கு பணம் தந்ததை மறைத்த வழக்கில் அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள ட்ரம்பை குற்றவாளி என அறிவித்த நீதிமன்றம் அவரை நிபந்தனை எதுவும் இன்றி தண்டனையிலிருந்து விடுவிப்பதாக அறிவித்துள்ளது. கோவையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சட்டவிரோதமாக மண் அள்ளிய விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்துள்ள சென்னை ஹைகோர்ட் கடந்த 4 ஆண்டுகளில் இப்பகுதியில் பணியாற்றிய அதிகாரிகள் மற்றும் போலீசாரின் சொத்து விவரத்தை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து ஆம் ஆத்மி, காங்கிரஸ், பாஜக ஆகிய கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் குதித்துள்ளன. இந்நிலையில் புதுடெல்லியில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 60,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக பாஜக வேட்பாளர் பர்வேஷ் வர்மா குற்றச்சாட்டு. கொடிய விஷம் கக்கும் நல்ல பாம்புகளை கூண்டில் அடைத்து 2 வருடங்களாக பால், முட்டை கொடுத்து பாசத்தையும் சேர்த்து ஊட்டி வளர்த்து வந்த திமுக நிர்வாகியை வனத்துறை தட்டி தூக்கிய சம்பவம் ராமநாதபுரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் வசிக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு படையெடுத்தனர். இதனால் வெளியூர் செல்லும் ரயில்கள் மற்றும் பஸ்களில் கூட்டம் அலை மோதுகிறது. சொந்த வாகனங்களிலும் மக்கள் ஊருக்கு புறப்பட துவங்கியுள்ளனர். ஜல்லிக்கட்டுக்காக காளைகளும் மாடுபிடி வீரர்களும் தங்களை தயார்படுத்தி வருகின்றனர். ஜல்லிக்கட்டு போட்டி அரசியல்வாதிகளுக்கும் பணம் படைத்தவர்களுக்குமான விளையாட்டாக மாறிவிட்டது என்று மாடுபிடி வீரர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். போட்டி என்பது 2 பேருக்கும் இடையேதான் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. அதிலும் இப்போது வளர்ந்து வரக்கூடிய வகையைச் சேர்ந்த நடிகர்கள் அனைவருமே போட்டியாளர்கள் தான் என்று நடிகர் ஹரிஷ் கல்யாண் தெரிவித்துள்ளார். பேட்டி ஒன்றில் நடிகர் கவின் உடனான தொழில் ரீதியான போட்டி குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு ஹரிஷ் கல்யாண் பதில். பழவேற்காடு முகத்துவாரம் பகுதியில் கடல் சீற்றத்தால் மீன்பிடி படகு கவிழ்ந்தது. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். மற்றொருவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நிலம் வாங்கி தருவதாக கூறி 3 கோடி ரூபாய் வாங்கி மோசடி செய்ததாக அழகப்பன் உட்பட பலர் மீது நடிகை கௌதமி ராமநாதபுரம் குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தார். வழக்கில் அழகப்பன் 3வது முறையாக தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மகளிர் சுய உதவிக்குழுக்களின் நிர்வாக திறனை மேம்படுத்தும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட மின்மிதி 2.0 செயலியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வேலூர் VIT பல்கலைக்கழகத்தில் தென் மாநிலங்களின் துணை வேந்தர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்த ஆளுநர் RN ரவி உலக நாடுகளுக்கு பல கண்டுபிடிப்புகளை வழங்குகிறது இந்தியா என்று கூறினார். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக இருக்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அமெரிக்கா நாட்டைச் சேர்ந்த மருத்துவர் டக்ளஸ் புரூக் என்பவர் தலைமையில் 27 பேர் இன்று சுவாமி தரிசனம். ஈரோடு கிழக்கு தொகுதியை திமுகவுக்கு விட்டுக் கொடுத்தது காங்கிரஸ். அங்கு திமுக போட்டியிட உள்ளதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். ஸ்பெடெக்ஸ் திட்டத்தின் கீழ் 2 விண்கலன்களை விண்வெளியில் ஒருங்கிணைக்கும் பரிசோதனையை இஸ்ரோ மேற்கொள்கிறது. முதல் முயற்சி கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்த நிலையில் சில காரணங்களால் அது தள்ளி வைக்கப்பட்டது. இதற்கிடையே விண்கலன்களின் ஒருங்கிணைப்பு பணி இன்று காலை நடக்க உள்ளதாக தகவல். காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல் காந்தி கடந்த 2023ஆம் ஆண்டு பிரிட்டன் தலைநகர் லண்டன் சென்றிருந்த போது சாவர்கர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் ராகுலுக்கு பூனே சிறப்பு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. தமிழக அரசின் சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தில் தமிழகத்தில் சர்வதேச பலூன் திருவிழா நடத்தப்படும். இன்று தொடங்கிய திருவிழாவில் காற்றின் காரணமாக பலூன்களை பறக்க விடுவதில் சிரமம் ஏற்பட்டது. நீண்ட நேர முயற்சி செய்த பிறகும் பலூன்களை பறக்கவிடும் முயற்சி தோல்வியடைந்தது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு உழவு செய்யும் விவசாயி மற்றும் புலி சின்னங்களை வழங்க தலைமை தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. உழவு செய்யும் விவசாயி சின்னம் மறுக்கப்பட்டதால் கரும்பு விவசாயி சின்னம் கோரி நாதக விண்ணப்பித்துள்ளது. அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் உட்பட பல பகுதிகளில் காட்டுத்தீ ஏற்பட்ட நிலையில் தீயை அணைக்கும் பணியில் கனடா தீயணைப்பு வீரர்களும் உதவி வருகின்றனர். காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கும் வீடியோவை கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். இந்தியா வந்துள்ள அயர்லாந்து பெண்கள் அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்கிறது.
இதில் அயர்லாந்துக்கு எதிரான இந்திய பெண்கள் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்தியாவின் வளர்ச்சிக்காக AI தொழில்நுட்பம், நானோ, ரோபோட்டிக்ஸ் போன்றவற்றில் மாணவர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என தமிழக கவர்னர் ரவி பேசினார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடலாமா அல்லது வேண்டாமா என பாஜக தீவிர ஆலோசனை. மாநில மையக்குழு கூட்டத்தில் இது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்ட நிலையில் தேசிய தலைமையிடம் ஆலோசனை கேட்டுள்ளது தமிழக பாஜக. மத்திய பிரதேசத்தின் ஷாகர் மாவட்டத்தில் தொழிலதிபராக உள்ளவர் ஹர்வன்த் சிங் ரத்தோர். பாஜக நிர்வாகியான இவர் 2013-18 வரை MLA-வாகவும் இருந்துள்ளார். இவர் வீட்டிற்கு சோதனைக்கு சென்ற அதிகாரிகள் அங்கு 3 முதலைகள் வளர்க்கப்பட்டதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் பற்றிய காட்டு தீயால் ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகள், உடைமைகளை விட்டுவிட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றுள்ள நிலையில் அப்பகுதியில் கொள்ளை சம்பவம் நடப்பதால் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டம் காரணமாக 150க்கும் மேற்பட்ட விமானங்கள், 26 ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. திமுகவை கடுமையாக விமர்சித்து வரும் பாஜக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடலாமா வேண்டாமா என ஆலோசித்து வருகிறது. இது தொடர்பாக டெல்லி மேலிடத்தின் முடிவுக்கே விட்டுவிட முடிவு செய்துள்ளது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நேற்று அதிகாலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். 2 நாட்களுக்கு முன்னால் இலவச தரிசன டோக்கன் வாங்க சென்றபோது கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்து குணமான சுமார் 30க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு சிறப்பு தரிசன ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. பக்தர்களின் வெறுப்பையும் கோபத்தையும் சாபத்தையும் பெறும் வகையில் நடந்து கொண்டு ரங்கநாதர் அருள் தருவார் என்று நம்பும் அமைச்சர் சேகர் பாபுவை பார்த்தால் பரிதாபம்தான் வருகிறது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். மும்பை, வாரணாசி பகுதிகளில் சோதனை செய்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் பட்டய கணக்காளர் மற்றும் ஹவாலா கும்பல் இணைந்து ரூபாய் 10,000 கோடி கருப்பு பணத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைத்துள்ளதை கண்டுபிடித்தனர். உள்நாட்டில் சட்டவிரோதமாக சம்பாதிக்கும் பணத்தை வெளிநாடுகளில் பதுக்குபவர்களை கண்டறிய சில்வர் நோட்டீஸை இன்டர்போல் அறிமுகம் செய்துள்ளது. தெலுங்கானாவில் 20 தொழிலாளர்கள் வேலைக்காக பேருந்தில் ஹைதராபாத் நோக்கி சென்றபோது சாலை ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியின் மீது பேருந்து மோதியதில் 5 பேர் உயிரிழந்தனர். மேலும் 16 பேர் படுகாயம். வெளிநாடு வாழ் இந்தியர் தின மாநாட்டில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா, ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளில் வசிக்கும் 27 இந்திய வம்சாவளியினருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று விருதுகளை வழங்கினார். ஈவே ராமசாமியை எதிர்த்து கொண்டே அம்பேத்கர் போன்றவர்களை தன்வயப்படுத்த முயற்சிகள் நடக்கின்றன என விசிக தலைவர் திருமாவளவன் சீமான் மீது குற்றச்சாட்டு. பொங்கல் பரிசு தொகுப்புடன் 2,000 ரூபாய் ரொக்கம் வழங்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை அவசர வழக்காக விசாரிக்க மறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு தொடர்ந்தவருக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரித்தது. பொங்கல் பண்டிகையை ஒற்றி நேற்று இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகளில் 1,87,000 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம். தினசரி இயக்கப்படும் 2,092 பேருந்துகளுடன் கூடுதலாக 1,314 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதாகவும் போக்குவரத்து துறை தகவல். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக 750 ரூபாய் இன்று முதல் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுவதாகவும், பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கான நிவாரணத் தொகை வரும் 16ஆம் தேதி முதல் வழங்கப்படும் எனவும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். ஆந்திராவிலிருந்து தொண்டிக்கு லாரி மூலம் கடத்தி வரப்பட்ட 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 320 கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 2 பேரை போலீஸ் கைது செய்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக போட்டியிடும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்திருந்த நிலையில் திமுக வேட்பாளராக VC சந்திரகுமார் போட்டியிடுவார் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. கடந்த மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 8.22% வாக்குகளை பெற்றிருந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியை மாநில கட்சியாக அதிகாரப்பூர்வமாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. மேலும் அக்கட்சிக்கு தேர்தல் சின்னமாக பானை சின்னமும் வழங்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் மகர ஜோதிக்கு முன்னோடியாக எருமேலியில் இன்று பேட்டை துள்ளல் நடக்கிறது. நாளை பந்தளத்தில் இருந்து திருப்பாவரண பவனி புறப்படுகிறது.
தன் சித்தாந்தத்திற்காக RSS அமைப்பு மிகவும் அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறது. அதேபோல நாமும் செயல்பட வேண்டும் என தேசியவாத காங்கிரஸ் சரத் சந்திர பவார் பிரிவு தலைவர் சரத் பவார் பரபரப்பு பேச்சு. பாஜக கூட்டணியில் சரத் பவார் இணையக்கூடும் என தகவல் பரவி வரும் நிலையில் திடீர் பேச்சு. அதிமுக ஆட்சியில் வாங்கிய 6.28 லட்சம் கோடி ரூபாய் கடனுக்கு ஆண்டுதோறும் 48,000 கோடி ரூபாய் வட்டி செலுத்தப்படுகிறது என்றும் புதிய திட்டங்களுக்கு கடன் வாங்கித்தான் ஆக வேண்டும் என்றும் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் ஆம் ஆத்மி MLA குர்பீத் கோகி துப்பாக்கியால் சுட்ட காயத்துடன் இறந்து கடந்தார். கொலையா தற்கொலையா என போலீசார் விசாரிக்கின்றனர். தெலுங்கானாவைச் சேர்ந்த கேட்டரிங் தொழில் அதிபர் அகரம் ரமேஷ் என்பவர் இன்று 120 கிராம் எடையுள்ள தங்கத்தில் ஆன அம்புகளுடன் கூடிய வில் மற்றும் 400 கிராம் எடையிலான வெள்ளி யானைகளை சபரிமலை ஐயப்பனுக்கு காணிக்கையாக வழங்கினார். கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகுவதாக அறிவித்துவிட்ட நிலையில் பிரதமர் பதவிக்கு அக்கட்சியில் கடும் போட்டி. அனிதா எனும் பெண் அமைச்சர் முன்னிலையில் இருப்பதாக தகவல். இந்த அனிதா கோவை மாவட்டம் வெள்ளலூரை பூர்வீகமாக கொண்டவர். இது கோவை மக்களுக்கு மேலும் ஒரு பெருமையாகும். சென்னையில் கொலை, கொள்ளை, வழிப்பறி உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் அதிகரித்தன. இந்த ஆண்டில் மொத்தம் 1302 பேர் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் சென்னையில் ரவுடி ஒழிப்பில் சிறப்பாக செயல்பட்ட போலீசாரை நேரில் அழைத்து காவல் ஆணையர் அருண் பாராட்டினார். பிரதமர் மோடி அடுத்த மாதம் 11ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானை பிரதமர் மோடி சந்தித்து பாரிஸில் நடைபெறவுள்ள செயற்கை நுண்ணறிவு மாநாட்டிலும் பங்கேற்கிறார்.